ஹாய் கைஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போற படம் வந்து உல்லாக். இந்த உல்லாஜா இல்லை ஆமா. யாருன்னா போனி கபூர் பொண்ணு நடிச்சது. ஜான்வி கபூர் நடிச்சது. ஓகே கதைக்குள்ள போயிரும். கதைய பொறுத்தவரை இவங்க வந்து ஃபாரினிஸ்ட் சரிங்களா? ஸோ இவங்கள மிஸ்யூஸ் பண்ணி பிஎஸ்ஐ அதாவது மீன் அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்களே, நம்ம இதுல ராணா அவர் ஐஎஸ்ஐ. ஸோ அவங்களோட ஒரு ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, நான் ஒரு ஃபேமஸ் செக் மெஷின் சர்ச் செஃப்ன்னு சொல்லிட்டு இவள கரெக்ட் பண்றதா நெனச்சு இவ கூட மேட்ரு வீடியோ எடுத்து அத வந்து காமிச்சு மிரட்டுவான். நீ வந்து உன்னோட ஏஜென்ட்ஸ் எங்கடா இருக்காங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் மிரட்டுவான். இவனும் வேற வழி இல்லாம எடுத்து குடிச்சுருவான். மால மாத்திருவான். அதுக்குள்ள பார்த்தா கொலை பண்ண ஆரம்பிச்சுருவான். இது இந்தியன்றான்னு தெரிஞ்சு போயிரும். யாரோ ஒரு ஆள் அங்க ஓட்ட ஏஜென்ட் இருக்கான். என்ன விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவன்கிட்டயே வந்து கேஸ குடுப்பாய்ங்க. இவன் விசாரிக்க போனா அவனுக்கு கீழ ஒரு ஒரு ஆங்கிலோ இண்டியனா டிபெட்டியனான்னு தெரியல. அது ஒரு ஏஜென்ட் இருப்பான். அவன போய் இவங்க கொன்றுவாய்ங்க. கொன்னுட்டு இவன் மேல தான் தப்புங்கிற மாரி திரும்ப பண்ணி விட்டுருவாய்ங்க. ஸோ இப்படி இருக்கப்போ வந்து இந்தியால ஒரு முக்கியமான ஒரு பெர்சன் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ற மாரி இருக்கும். அந்த டைம்ல அவர கொல்றது தான் வந்து இவன் பிளான். அது வேற யாரும் இல்ல. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இந்தியாக்கு அப்புறம் இறுதி அங்க வச்சு முடிச்சு இன்னும் பிரச்சனை பெரிய சாக்கரைங்கிற மாரி பிளான் பண்ணுவாய்ங்க. ஸோ இது பிளான் பண்ணிட்டுருக்கும்போது, இது மாரி பிளான் பண்ணும்போது எப்படி அவன் உள்ள புகுந்து காப்பாத்துனாளா? இல்லையா? அப்படிங்கிற மாரி தான் வந்து கதை போகும். ஸோ படத்த பொறுத்தவரை நல்லா தான் இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.